ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்வதேச பேமெண்ட்களில் வந்து யூபிஐ மூலமாக அசால்ட்டாக எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் 2015க்கு அப்புறமே வந்துட்டு எல்லாமே வந்து யூபிஐ பேமெண்ட்டாக வந்து மாறிடுச்சு. எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போது இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுறவங்களும் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்புகிறவங்களும் வந்து யூபிஐ வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பண்ணுறவங்களுக்கு எப்படி நம்ம பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றத்திற்கு யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து பெரும் உதவியாக இருந்து வருகிறது. விரைவான மற்றும் சௌகரியமான யூபிஐ டிரான்சாக்ஷன்கள் மூலமாக வந்து இ-காமர்ஸ், ஆன்லைன் பில் பேமெண்ட்கள் மற்றும் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு ஹை லெவலில் போயிருக்கு. மேலும் இந்த முன்னேற்றங்களில் பேமெண்ட்களை எளிதாக பெற்றுக்கொள்வதற்கு பல்வேறு தொழில்களுக்கு உதவி வருது. கடந்த 2 வருடங்களாக பல நாடுகள் வந்து யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாக வந்து பேமெண்ட்களை பெறுவது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வெளிநாடுகளுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் செய்யும் பொழுது நீங்கள் பயன்படுத்தும் பிளாட்ஃபார்மின் அடிப்படையில் வழக்கமான ஒயர் ட்ரான்ஸ்ஃபரை காட்டிலும் யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து நேரம் மற்றும் பணத்தை வந்து மிச்சப்படுத்துமாக இருக்கிறது. பெறுநரின் விரிவான தனிநபர் அக்கௌண்ட் தகவலுக்கு தேவை வந்து இதில் கிடையாது. மாறாக பெறுவோர் அந்த அமௌண்ட்டை பெறவோடைய யூபிஐ ஐடி மூலமா வந்து விரைவான மற்றும் மலிவான டிரான்சாக்ஷனை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ தொகை அனுப்புகிறீர்கள் மற்றும் எந்த நாட்டிற்கு அனுப்புகிறீங்க அப்படிங்கிறத அடிப்படையில் உங்கள் நாட்டு பணத்தை வந்து அந்த நாட்டு பணமாக மாற்றுவதற்கான கட்டணம் மற்றும் டிரான்ஸ்ஃபர் கட்டணம் வசூலிக்கிறாங்க. வழக்கமான ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக ஆகக்கூடிய செலவு இதனோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த யூபிஐயை பயன்படுத்தலாம். தற்போது யூபிஐ சேவைகள் வந்து பூட்டான், ஓமன், அபுதாபி, நேபாளம், ஃப்ரான்ஸு, இலங்கை மற்றும் மொரிஷியஸ் போன்ற நாடுகள்லேயும் வந்து இது கிடைக்குது. யூபிஐ வந்து சர்வதேச பேமெண்ட்கள் ஆக்டிவேட் செய்வது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்பே அப்ளிகேஷன் இன்ஸ்டால் செய்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு போனீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் மேல் இடது மூலையில் காணப்படும் உங்களுடைய ப்ரொஃபைல் படத்தை கிளிக் செஞ்சீங்க அப்படின்னா பேமெண்ட் மேனேஜ்மெண்ட் பிரிவில் உள்ள யூபிஐ இன்டர்நேஷ்னல் ஆப்ஷன் நீங்கள் வந்து தேர்வு செஞ்சிட்டிங்க அப்படின்னா சர்வதேச யூபிஐ பேமெண்ட்களுக்கு நீங்கள் பயன்படுத்த வரும் வங்கி கணக்கிற்கு அருகில் உள்ள ஆக்டிவேட் பட்டனை நீங்கள் கிளிக் செய்யணும். உறுதி செய்வதற்கு உங்களுடைய யூபிஐ பின்னை வந்து என்டர் செஞ்சு நீங்கள் ஆக்டிவேஷன் செஞ்சிட்டிங்க அப்படின்னு செய்யணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வெளிநாட்டு பணத்தை வாங்க முடியும். கூகுள் பே மூலிமா சர்வதேச பேமெண்ட்களை ஆக்டிவ் செய்யணும்னா உங்கள் ஃபோனில் கூகுள் பே அப்ளிகேஷன் இன்ஸ்டால் செஞ்சு அப்ளிகேஷனை திறந்து அதில் உள்ள ஸ்கேன் த கியூஆர் கோட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் செஞ்சீங்க அப்படின்னா கியூஆர் கோடை ஸ்கேன் செய்ய உங்கள் ஃபோனில் வந்து கேமராவை பயன்படுத்திங்க அப்படின்னா நீங்கள் செலுத்த விரும்பும் தொகையை வெளிநாட்டு பணத்தின் எண்ணிக்கையில் என்டர் செஞ்சுட்டு உங்கள் கூகுள் பே அக்கௌண்ட்டுடன் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கை நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு டிரான்சாக்ஷனை உறுதிப்படுத்த உங்கள் யூபிஐ பின்னை வந்து செய்யணும். உங்கள் டிரான்சாக்ஷன் விவரங்களை மீண்டும் வரும்போது சரி பார்த்து பேமெண்ட்டை நீங்கள் வந்து உறுதிப்படுத்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும். யூபிஐ பயன்படுத்தி சர்வதேச டிரான்சாக்ஷனில் செய்யும் பொழுது சிங்கிள் டிரான்சாக்ஷன் தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்து விழிப்புணர்வு வந்து யூசர்களில் இருக்கும். ஆனால் தற்போது டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் வந்து 2 லட்ச ரூபா வந்து பயன்படுத்தலாம். அந்த 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதுக்கு யூபிஐ பயன்படுத்த முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பேங்க்கில் போய் தான் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிவிட முடியும். இப்போ வரம்பு வந்து யூபிஐ டிரான்சாக்ஷனில் 2 லட்ச ரூபா வரையும் தான் பண்ண முடியும். இந்திய கவர்மெண்ட்டோட ரூல்ஸு. இப்போ வந்துட்டு இந்தியாவில் பல கண்ட்ரியோட டைப் வச்சுருக்காங்க. அதாவது யூபிஐ மூலிமா, அதாவது இந்தியன் ரூபாய் மூலமாகவே வந்துட்டு அங்கே வர்த்தகம் செய்கிற மாதிரி. அதனால் பல நாடுகளில் இந்த யூபிஐயோட இது வந்திருக்கு. இப்போ இலங்கையிலையும் வந்திருக்கு, நேபாளம், பூட்டான் எல்லாமே வந்திருக்கு, ஐக்கிய அரபுல வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் முக்கால்வாசி கண்ட்ரீஸில் இந்த யூபிஐ பேமெண்ட் வந்து வந்துடும். அதன் மூலிமா வந்து அந்த நாட்டோட அமௌண்ட்டை இந்த நாட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்வெர்ட் ஆகி அந்தந்த நாடுகளோட கரன்சி மதிப்பில் வந்து அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. நீங்களும் இனிமேல் வந்துட்டு சர்வதேச பேமெண்ட் எல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அப்ராட்ல இருந்தாங்கன்னா இல்லை நீங்களும் அப்ராடில் இருந்தால் நீங்கள் அனுப்புகிற வந்து யூபிஐ தாராளமாக பயன்படுத்தலாம். இது வந்து எளிமையாகவும் செக்யூர்டாகவும் சப்போஸ் மாற்றி அனுப்பிட்டீங்க அப்படின்னாலும் வித்தின் ஹவர்ஸில் உங்களுக்கு திரும்பி ரீஃபண்ட் ஆகிற ஆப்ஷன் எல்லாமே வந்து யூபிஐயில் இருக்குது. மறக்காமல் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை.